الله 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 ஆசை கடல் பொங்கி விந்தாகி அந்த ஆஷிக் மாஷூக்கு தானாகி லா ஷக்க உருவாகி ஒளியாகி லா தன்ஸ திக்ரை நீ என் பிறவி அல்லாஹ் கடலாமை முட்டை கரைசனிலிட்டபின் கடலில் இறங்கி தியானம் செய்து உடனே தன் முட்டை போரிக்கும் உவமை போல் உள்ளமையாகுமாமன் பிறவி அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் போறீங்களா? பார வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு நான் பேசுவேன்னா போங்க. 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை எல்லாம் போங்க. பார வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன் போங்க. 2 வயசு 3 வயசு பிள்ளைகள் இருந்தா இருந்துக்குங்க. 15 வயசுக்கு உட்பட்டாக்கள் போங்க. வார வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதி சொல்லுவேன். டேய் நீ போ. தம்பி கிட்ட வாங்க. அதாவது நான் இப்போது சொல்ல போகின்ற சில சட்ட திட்டங்கள் ஷரியத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக ஃபர்து ஐனாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். அதிலும் குறிப்பாக திருமணம் செய்தவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். வயது வந்த கிழவர்களை தவிர, ஆனால் அவர்கள் திருமணம் செய்தவர்களாக மனைவி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களும் அதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வயோதிபர்களாக இருந்தாலும் ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறான் 50 ஆசை வரும் என்று. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் அந்த கவிதை பிழை. 90 ஆசை வரும் என்று பாடினால் கூட அது பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினால் வயோதிபர்கள் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருந்தார்கள் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் வீரம் நிறைந்தவர்கள், உடல் கட்டானவர்கள், சக்தி மிக்கவர்கள். அதனால் அவர்களுக்கு சில கோளாறுகள் இருந்தன. என்ன கோளாறு?
அவர்களுக்கு அடிக்கடி மதி வருமாம். மதி என்றால் அதை பின்னால் நான் சொல்லுவேன். மதி வருமாம். இந்த மதி வந்தால் இதற்கு என்ன சட்டம்? குளிக்க வேண்டுமா, கழுவி விட வேண்டுமா என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதற்கான சட்டத்தை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு வெட்கமாகவும் இருந்தது. மாமனார் மருமகன் எப்போதும் வெட்கப்படுவார்கள். அந்த காலத்திலும் அரபு நாட்டிலே அந்த பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. இன்றும் நமது நாட்டிலும் நமது ஊரிலும் மாமனார் மருமகன் வெட்கப்பட்டுக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது. அதனால் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு இதற்கான சட்டத்தை தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அதை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வதற்கு வெட்கமாகவும் இருந்தது. எனவே மிக்தாத் இப்னுல் அஸ்வத் என்று ஒரு சஹாபி இருந்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பன். அவரை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய நிலவரம் இப்படி இருக்கிறது. நான் சக்தி மிக்கவனாக இருப்பதினால் எனக்கு மதி அதிகமாக அடிக்கடி வருகிறது. இதற்கான சட்டம் என்னவென்று ரசூலுல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு சொல்ல வேண்டும். நான் அவர்களின் மகளை திருமணம் செய்திருக்கின்ற மருமகனாக இருப்பதினால் நேரடியாக அவர்களிடம் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் என்ற சஹாபியிடம் சொன்னார்கள். குந்து ரஜுலன் மஸ்ஸாஅன் ஃபஸ்தஹ்யைது அன் அஸ்அல ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமர்துல் மிக்தாத் இப்னுல் அஸ்வத். இப்போது நான் சொன்ன கருத்தினுடைய வசனம் இதுதான். அவர் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய மருமகன் அலியினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. உங்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வெட்கப்படுகிறார். என்னை சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதற்கான சட்டம் என்ன என்று கேட்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், யக்ஸிலு ஸக்கரஹு வ யதவல்லஹு. அவருடைய ஆண்குறியை அவர் கழுவி வுது செய்து கொண்டால் போதும், குளிக்க தேவையில்லை என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை மிக்தாத் இப்னுல் அஸ்வத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து சொன்னார்கள். மதி என்றால் என்ன? ஒரு ஆணுடைய ஆண்குறியினால் வெளியாகக்கூடியது எது எது வெளியாகும், எந்தெந்த வஸ்து வெளியாகும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வணக்கத்திலே ஈடுபட்டால் நெத்தி காட்சி போற அளவுக்கு தொழுதாலும் சரிதான், வருஷக்கணக்கில் தபிலீகில் போய் டில்லி பாகிஸ்தான் போனாலும் சரிதான், வணக்கம் நிறைவேறாது, பாத்திலாகவே போய்விடும். ஆகவே ஒரு வணக்கத்தில் இறங்கக்கூடிய 15 வயதுடைய ஒருவன் முதலில் லைசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். தான் வணக்கம் செய்வதற்கு லைசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அனுமதி பத்திரம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். அதற்கு முன்னாலேயே அந்த வணக்கத்தை சரியாக செய்வதற்கான சட்ட திட்டங்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணின் ஆண்குறியினால் வெளியாகக்கூடிய வஸ்துக்கள் என்ன? ஒன்று சலம், மூத்திரம் வெளியாகும். 2 மணி, இந்திரியம் வெளியாகும், நுத்ஃபா என்றும் நாங்கள் சொல்லுவோம். 3 மதி என்று ஒரு சாமான் வெளியாகும்.
4 வதி என்று ஒரு சாமான் வெளியாகும். ஆக ஒரு ஆணுடைய ஆண்குறியிலிருந்து வெளியாகக்கூடியவை 4. முதலாவது சலம். இது அசுத்தம். வெளியானால் அந்த இடத்தை கழுவினால் போதும். சலம் வெளியானால், மூத்திரம் வெளியானால் குளிக்க வேணுமா? குளிக்க தேவையில்லை. வெளியான இடத்தை மாத்திரம் கழுவினால் போதும். அந்த சலம் எந்த இடத்தில் பட்டதோ, துணியில் பட்டால் பட்ட இடத்தை கழுவ வேண்டும், உடலில் பட்டால் பட்ட இடத்தை கழுவ வேண்டும். குளிப்பது அவசியமில்லை. இது சலம், மூத்திரத்துக்குரிய சட்டம். இரண்டாவது இந்திரியம். நுத்துஃபா என்றும் சொல்லலாம், மணி என்றும் சொல்லலாம். நுத்துஃபா வழியானால் அதை கழுவவும் தேவையில்லை. அது வெளியான ஆண்குறியை கழுவவும் தேவையில்லை. அந்த இந்திரியம் உடலில் பட்டாலோ உடையில் பட்டாலோ பட்ட இடத்தை கழுவவும் தேவையில்லை. இந்திரியம் சுத்தம். நுத்துஃபா சுத்தமான சாமான். சுத்தமான சாமான் என்று சாப்பிடுவது கூடாது, ஹராம். சுத்தமானதுதான். சுத்தமானது எல்லாத்தையும் சாப்பிடலாம் என்று சட்டத்திலே இல்லை. மூக்குச்சளி சுத்தமா அசுத்தமா? மூக்குச்சளி சுத்தமா அசுத்தமா? பெரும்பாலான நாங்கள் நினைப்பாக அசுத்தமாக்கும் என்று. அசுத்தம் இல்லை, அது சுத்தமான சாமான். தாஹிர். மூக்குச்சளி சுத்தமானது, நஜீஸ் அல்ல. உடலில் பட்டிருந்தால் அதோட தொழலாம், உடையில் பட்டிருந்தால் அதோடு தொழலாம். அதனால் மூக்குச்சளியை சாப்பிடக்கூடுமா? சாப்பிடுவது ஹராம். அதே போல இந்திரியம் உடலில் பட்டிருக்கும் போது நாங்கள் தொழலாம், உடையிலே பட்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் தொழலாம். ஒரு பாயிலே இந்திரியம் கிடக்கிறது, அதற்கு மேலே நின்று தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தொழுகைக்காக பாயை போட்டார்கள். அந்த பாயிலே இந்திரியம் இருந்தது. இந்த காலத்தாக்கள் இந்திரியம் இருக்காது, அது தண்ணி போல கரைஞ்சி ஓடிடும். அந்த காலத்தாண்ட இந்திரியம் இருக்கும். அது தேங்காய் கட்டி மாதிரி என்ன செய்யும், கட்டியா இருந்துச்சு. அப்ப அன்றிரவு வெளியான இந்திரியம் தொழுகிற பாயிலே இருந்தது. ஆயிஷா நாயகி, மனைவி, நாயகத்துடைய மனைவி கேட்கிறார்கள், இது என்ன என்று. அப்ப ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், இது இந்திரியம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி. எங்கரிக்கு சட்டம் பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் தங்களுடைய கையால அதை சுரண்டி விட்டார்கள், அதற்கு மேல் நின்று தொழுதார்கள். இந்திரியத்தை சுரண்டி போகக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் என்று இருந்தால் எப்படி பலம் வாய்ந்ததாக அது இருந்தது என்பதை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்திரியம் சுத்தம். அது வெளியானால் ஆண்குறிய கழுவ வேணும் என்ற அவசியமோ, இந்திரியம் பட்ட இடத்தை கழுவ வேணும் என்ற அவசியமோ கிடையாது. அது இருந்தாலும் அதோடு தொழலாம். அது சுத்தம், அசுத்தம் அல்ல. அப்ப ஆண்குறியால் வெளியாக கூடியது ஒன்று மூத்திரம், சலம். அது அசுத்தம். இடத்தையும் கழுவ வேண்டும், பட்ட இடங்களையும் கழுவ வேண்டும். இரண்டாவது இந்திரியம் நுத்துஃபா. அது வெளியானால் ஆண்குறியை கழுவவும் தேவையில்லை, அது பட்ட இடங்களை கழுவவும் தேவையில்லை. அது சுத்தம், ஆனால் குளிக்க வேணும். இதுதான் வித்தியாசம். சுத்தமானதுதான். வெளியானால் வெளியான இடத்தை கழுவவும் தேவையில்லை, பட்ட இடத்தை கழுவவும் தேவையில்லை. ஆனால் குளி வாஜிபு, கட்டாயம் குளித்தாக வேண்டும். மூத்திரம் வெளியானால் அது அசுத்தம். வெளியான இடத்தையும் கழுவி பட்ட இடங்களையும் கழுவ வேண்டும், குளிக்க தேவையில்லை. மூன்றாவது சாமான் என்ன? ஆண்குறியால் வெளியாக கூடிய மூன்றாவது சாமான் மதி. இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விஷயம் தெரியாம அப்படியே வந்து தொழுதுட்டு போவாங்க.
பங்கட்டிய மந்தாடி வச்சிருப்பான், என்னமோ ஆபிது அல்லாமத்து மாதிரி இருப்பான், விஷயம் தெரியாது, தொழுதுட்டு போவான். தொழுக பாத்தில் மட்டுமல்ல, அதோடு அவன் பள்ளிக்கு வந்தால் பள்ளியின் நஜிசா வைத்திரும். அவன் இருந்த இடத்தை வேர்வையில அந்த வேர்வைகள் பட்டிருந்தா இன்னும் போய் அந்த இடத்துல இருந்தானே, ஆனால் அவன் சாரனும் நஜிசா போய் அவன் தொழுகையும் பாத்திலா போய்த்திரும். நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மதி என்றால் என்ன? ஒருவன் தன்னுடைய மனைவியோடு செல்லமாக அந்நியமாக பேசிக்கொண்டு உடல் உறவு கொள்வதற்கு முன் அவன் விளையாடிக் கொண்டிருப்பானே, அந்த நேரத்தில் வெளியாகக்கூடிய நீர், அதை மத நீர் என்று தமிழிலே சொல்வார்கள். மத நீர், மதி. கல்யாணம் முடிக்காத ஆக்களுக்கு தெரியா? கல்யாணம் முடிக்காத ஆக்கள் தெரிஞ்சுக்குங்க. கல்யாணம் முடிச்ச ஆக்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்குங்க. மனைவியோடு செல்லமாக அந்நியமாக அவன் கதைச்சு பேசியிருக்கிற நேரத்தில் ஆசை ஏற்படும். அந்த நேரத்தில் அவனுடைய ஆண்குறியிலிருந்து வலுவழுப்பான நீர் வெளியாகும். இது பெண்ணுக்கும் வெளியாகும், ஆணுக்கும் வெளியாகும். இந்த நீர் என்ன நீர்? இதுக்கு இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுது? ஃபிக்ஹ் சட்டம் என்ன சொல்லுது? இது அசுத்தமான நீர். வந்த இடத்தை கழுவவும் வேண்டும், அது பட்ட இடங்களை கழுவவும் வேணும். ஒருவர் என்ன செய்யறாரு? மனைவியோட உடல் உறவு ஒன்றும் கொள்ளல, சும்மா செல்லமா பேசி பேசி இருக்காரு. இவருக்கு மறி வந்துட்டு, காலிலையும் பட்டுட்டு, தொடையிலையும் பட்டுட்டு, உடையிலையும் பட்டுட்டு, காலத்தால சுபோதர போறாரு தொப்பிய போட்டுக்கிட்டு. அவர் எண்ணம் என்ன? நாங்க உடல் உறவு கொள்ளல தானே, மனைவியோடு ஜிமா செய்யலையே, பேசித்தானே இருந்தோம் என்று நினைத்துக் கொண்டு அவர் சுபோதர போறார். தொழுவ கூடுமா? பாத்தில். பள்ளிக்கு நீ போயிருந்து அந்த இடத்துல வேர்வைகள் பட்டு, பள்ளியில மாம்பிள்ளையோ சீமந்திலையோ அது பட்ட அந்த இடம் நஜிசாகும். பாரவனுக்கு தெரியுமா? அவன் தொழுதுட்டு போகும், அப்பன் வேர்வைதான் இருக்கி, வேர்வைதானே மனுஷன் வேர்வை நஜிசாண்டு, அந்த இடத்துல அவனு என்ன செய்வான்? நண்டு தொழுதுட்டு போனா அவன் தொழுகையும் பாத்தில், பள்ளியும் நஜீசு. அப்ப நீ எவ்வளவு பாவத்தை செய்யறா? இந்த சட்டம் தெரியாதனால எவ்வளவு பாவத்தை செய்யறீங்க. ஆகையினால தெரிஞ்சு கொள்ளணும். எனவே மதி என்பது ஆசை ஏற்படுகின்ற நேரத்தில் அவனுடைய ஆண்குறியிலிருந்து வெளியாகின்ற வலுவழுப்பான ஒரு வகை நீர். அதை மதி என்று இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது. அது அசுத்தம். வந்த இடத்தை கழுவ வேண்டும், பட்ட இடங்களையும் உடைய உடலோ கழுவ வேண்டும். அதைத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், குந்து ரஜுலன் மஸ்ஸான், நான் இந்த மத நீர் கூடுதலாக வெளியாக கூடிய ஆளாக இருந்தேன். வீரமான ஆட்களுக்கு அது வெளியாகும். எத்தனை பேர் இருப்பான், சுங்கங்கருவாடு போல காஞ்சி போயிருப்பான், ஆனா அவன் கல்யாண வைரவன் இருப்பான். எத்தனை பேரு பெரிய மோட்டாவாக இருப்பான், வருஷத்துல ஒரு தரம் கூட உடல் உறவு கொள்றதுக்கு இயலாதவனாக இருப்பான். பெரும்பாலும் வீரம் கூடியவர்களில் இப்படியான ஒரு தன்மை இருக்கும். அதனால் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களில் இருந்தது. அதற்கு மருந்து தேடினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யக்ஸிலு ஸக்கரஹு வ யதவல்லஹு. அந்த நீர் வெளியானால், மத நீர் வெளியானால், வெளியான உங்களுடைய ஆண்குறிகளை கழுவிக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு விரும்பினா ஒண்ணு எடுத்துக்குங்க, ஒண்ணு எடுக்காமட்டாலும் ஒன்றுமில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அசுத்தமான நீர். எத்தனை நீர் சொல்லியிருக்கேன்? 3 வகையான நீர் சொல்லி இருக்கிறேன். ஒன்று சலம், அது அசுத்தம். இரண்டாவது இந்திரியம், அது சுத்தம். மூன்றாவது மதி, மத நீர், இது அசுத்தம். நாலாவது என்ன தெரியுமா? வதி, வதி என்று சொல்வார்கள். அது மனைவியோட சிற்றின்ப கலவியில் ஈடுபடுற இந்த பேச்சுவார்த்தைகளின் போது வெளியாகிறது அல்ல.
அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மதி. இது சில ஆட்கள் சொல்றாள்லவா, ஒன்றுக்கு போனதுக்கு பிறகு நீ வெள்ளை வெள்ளையா போகுது. என்ன ஏரியா அது? சூட என்ன ஏரியா? டாக்டர்கிட்ட போய் காட்டணும். டாக்டர் என்ன சொல்லுவாரு? சூடு, தெம்பிலிய குடி, அதை குடி, இதை குடி என்று சொல்லுவார். சரி, அது சூட்டிலும் போகலாம், எதிலையும் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சலம் கழித்த பிறகு, மூத்திரம் பேய்ந்த பிறகு வெளியாகக்கூடிய ஒரு வெள்ளை நிறமான நீர், அதை வதி என்று சொல்லப்படும். அது சுத்தமா அசுத்தமா? அதுவும் அசுத்தம். அது வந்த இடத்தையும் கழுவ வேண்டும், பட்ட இடங்களையும் கழுவ வேண்டும். ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆண்குறியினால் வெளியாகக்கூடிய இந்த 4 வகையான நீரில் மணி என்று சொல்லக்கூடிய நுத்துஃபா இந்திரியம் மாத்திரம்தான் சுத்தம், மற்றது அசுத்தம். அவை வெளிவந்தால் கழுவ வேண்டும். நான் இதை எதற்காக சொல்ல ஆரம்பித்தேன் என்றால், எல்லாருக்கும் சட்டம் வேணும் தான். அதான் பகிரங்க மீட்டிங்ல பேச இயலாத சில விஷயங்கள் இருக்கு, சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சொல்ல இயலாத சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் வயது வந்தவர்கள், திருமணம் செய்தவர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிறது? சுன்னத்தா ஃபர்து ஐன், கட்டாயம் கடமை. தெரிஞ்சு கொள்ளவில்லையானால் உங்களுடைய தொழுகை பாத்தில், பாவிகளாக போய் திரிவீர்கள். நேற்று ஒரு ஆள் என்னிடம் வந்து கேட்டார் ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் இன்று ஜும்மாவுக்கு பிறகு இதை பற்றி பேச வேண்டும் என்று என்னை தூண்டியது. பேரை சொல்ல இயலாது, அவர் இருந்தாலும் இருப்பாரு. ஆனா அவரை நான் பாராட்டுறேன். அந்த கேள்வியை வந்தால் கேட்டானே, அதுக்காக நான் அவரை பாராட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கேள்விகள் கேட்டவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்கள் எல்லாம் கூடிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று மதீனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய ரசூலே, அவ தஹ்தலிமுல் மர்அத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, பெண் இஸ்கலிதமாகுவாளா? பெண்ணுக்கு நித்திரையில் உறங்கும் போது கனவு கண்டு அல்லது கனவு காணாமல் இந்திரியம் வெளியாகுமா? பெண்ணுக்கு வெளியாகுமா என்று கேட்டாள் அந்த பெண்மணி. பக்கத்தில் இருந்த பெண்கள் எல்லாம், ரசூலுல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்க இவ என்ன மனுஷி, இவ ஒன்றுமில்லை, டீசன் தெரியாது, ஒன்றும் தெரியாது என்று கதைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்துச்சது. இவே கிண்டல் பண்ணி பேசுகிறார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கிய உடனே சொன்னார்கள், நிஅமல் நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார் லம் யம்னஅஹுன்னல் ஹயாஉ. மதீனா பெண்கள் மிச்சம் நல்ல பெண்கள், நல்லவர்கள். மார்க்கத்தை கேட்டு படிப்பதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. அவர்கள் வெட்கப்படாமல் மார்க்கத்தை கேட்டு படிக்கிறார்களே, ஆகையினால் அவர்கள் நல்ல பெண்கள் என்று கேள்வி கேட்ட பெண்ணை பாராட்டினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள்? நாம் ஒரு ஆண் நித்திரை செய்கின்ற போது கனவிலே அல்லது கனவு காணாமல் அவனுக்கு இந்திரியம் வெளியாகுவது போல் பெண்ணுக்கும் வெளியாகும். இதா ரஅத்தில் மாஅ, இந்திரியத்தை அவள் கண்டால், உடலிலோ உடையிலோ பச்சையாகவோ காய்ந்த நிலைமையிலோ கண்டால் அவள் குளித்துக் கொள்ள வேண்டும், அது அவளுடைய கடமை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு. எப்படியான ஒரு கேள்வி! அந்த பெண்ணே கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல. நாங்க ஆம்பளைகளாவது ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு மௌலவி கிட்ட போய் இப்படி கேட்போமா? வெட்கப்படுவோம். வெட்கப்பட்டவன் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கப்பட்டவன் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகையினால
வெட்கப்பட வேண்டிய விஷயத்தில் வெட்கப்பட வேண்டும். கல்வியை கற்கும் விஷயத்தில் வெட்கப்படவே கூடாது, ஓப்பனாக கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் நேற்று அவர் கேட்டார். நான் அவரை பாராட்டி அவருக்கு இந்த ஹதீஸையும் சொல்லி காட்டி, தம்பி நீங்க மதீனாவில் உள்ள ஒரு பெண்ணை போல காட்டாங்குடியில் ஒரு ஆம்பளை இருக்கிறீங்க என்று அவருக்கு சொன்னேன். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மௌலவி, நாம் புதுசா கல்யாணம் முடிச்சாள், நம்மட மனைவிக்கு தீட்டு வந்தா 6 நாள் 7 நாள் இருக்கு. நான் இளமாள், எனக்கு 29 வயசு, அவருக்கு 29 வயசு, எனக்கு 29 வயசு. ஆசை கூட இருக்கு எனக்கு. அவள் 7-8 நாள் என்ன செய்கிறாள்? தீட்டோடு இருக்கிறாள், ஹைவோடு இருக்கிறாள். இந்த நேரத்தில் நான் உடல் உறவு கொள்ளலாமா, ஆகுமா என்று கேட்டார். அவருக்கு தெரியும் ஆகாது என்று. என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன் ஆகாது. ஹைவோடு தீட்டோடு இருக்கக்கூடிய காலத்தில் உடல் உறவு கொள்வது மக்ரூஹ் ஒன்று நிச்சயாதுங்க, பச்சை ஹராம். விஷயம் தெரியாதவன் என்ன செஞ்சிருவான்? அதுலயும் கல்யாணம் முடிச்ச புதுசில உள்ளவன் காமன் தலைக்கு அடிச்சா ஹராம் ஹலால் என்று விளங்காம அவன் என்ன செஞ்சிருவான்? உடல் உறவு கொண்டு விடுவான். இந்த காலகட்டத்தில் ஹராம். ஹராம் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் டாக்டர்மார் சொல்வாங்க பிள்ளை தரிக்காதுண்டு. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அந்த நேரத்திலும் அந்த காலத்திலும் பிள்ளை தரிக்கலாம் என்றுதான் இஸ்லாம் சொல்வது. டாக்டர்மார வைத்தியம் எனக்கு தெரியா, நான் இஸ்லாத்தில் உள்ள தத்துவத்தை சொல்கிறேன். அந்த காலகட்டத்திலும் பிள்ளை தரிக்கும். பிள்ளை தரித்து அது பிறந்து விடுமையானால் அது மௌத்தாகிறதுக்கிடையில் அதுக்கு குஷ்டரோகம் வரும் என்று ஹதீஸிலே இருக்கிறது. அப்ப யாரும் குஷ்டரோகி இருக்கிறத கண்டா நீங்க இப்படி நடந்தாளாக்கும் என்ன செய்யலாம்? நினைச்சுக்கலாம். வாப்பம்மா இந்த வேலை வாத்திரிக்கான்னு நினைச்சுக்கலாம். ஆகவே தீட்டோடு இருக்கக்கூடிய காலத்தில் நிச்சயமாக உடல் உறவு கொள்ள முடியாது. சரி, தீட்டு முடிஞ்சு போச்சு தம்பி. தீட்டு வந்து 6 நாள் 7 நாள் தானே நிக்குது தீட்டு. 5 நாளும் சில ஆட்களுக்கு நிக்கும். சரி, 6 நாளோ 7 நாளோ தீட்டு முடிஞ்சு போச்சு, நின்று போச்சு. புருஷன் சொல்றான் குளியண்டி சுருக்கா குளியன்னு சொல்றான். ஏன்? இவர் உடல் உறவு ஒன்றதுக்காக வேண்டி குளியங்கான். அவள் சொல்றாள் எனக்கு மாச்சலா கிடக்கு, இல்லாடி காய்ச்சல் அருகி இன்றைக்கு குளிக்கல, 2 நாள் போய்தான் குளிப்பேன். தீட்டு நின்றுட்டு குளிக்கல. தீட்டு நின்ற பின் குளிப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் உடல் உறவு கொள்ளலாமா? கேள்விக்குறி. அதற்கு இமாம்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. தீட்டாக இருக்கக்கூடிய காலத்தில் உடலுறவு கொள்ளக்கூடாது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அது ஹராம் தான், ஏகோபித்த முடிவு. தீட்டு நின்று குளிப்பதற்கு இடைப்பட்ட காலம் 1 நாளோ 2 நாளோ 5 நாளோ, அந்த காலத்தில் உடல் உறவு கொள்ளலாமா என்பதில் கருத்து வேறுபாடு. ஒரு சில இமாம்கள் உடல் உறவு கொள்ளலாம், குளிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் குளித்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? சரியான நடைமுறை எது? பேணுதலுக்காக அவள் குளித்த பிறகுதான் உடல் உறவு கொள்ள வேண்டும். தீட்டு நின்று விட்டது, அவள் குளிக்காவிட்டால் பரவாயில்லை என்று உடல் உறவு கொண்டு விடக்கூடாது, அது ஹராத்தை சேரும். எனவே குளித்த பிறகுதான் உடல் உறவு கொள்ள வேண்டும். இந்த மனுஷன் கேட்ட கேள்வி இதல்ல. அவர் கேட்டார், நான் கல்யாணம் முடிச்ச புதுசு மௌலவி, இப்படி இவளுக்கு தீட்டு வந்த 6 நாள் போகுது, அந்த காலகட்டத்தில் என்னால உடல் உறவு கொள்ள இயலாதல்லவா, இப்படி மார்க்கம் தடை பண்ணுதல்லவா, ஆகையினால நான் உண்டு செய்யலாமான்னு கேட்டார். பாராட்ட வேண்டிய கேள்விதான். அவளுடைய பின்துவாரத்தில் நான் உடல் உறவு கொள்ளலாமா, அதை மார்க்கம் அனுமதிக்குமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவா சொல்லி தந்திருக்காங்க எங்களுக்கு.
நிசாவுக்கும் ஹர்ஃபுல்லக்கும் ஃபஅத்து ஹர்ஸக்கும் அன்னா ஷி'தும் வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் என்ற இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது எழுதி காட்டுகிறார்கள். உன்னுடைய மனைவி உன்னுடைய வயல், உன்னுடைய வயல் நிலம், உண்ட வயலுக்கு எந்த வழியால நீ போகணும்? மற்றவண்ட வயலுக்கு வழி இருந்தா வழியெல்லாம் போகணும், வேற வழியால போகலாம். உன்னுடைய வயலாக இருந்தால் அந்த வயலுக்கு எந்த வழியால நீ போகலாம்? வேண்டிய வழியால நீ போகலாம். வயல் உன்னுடையது. நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும் அப்படிதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். என்ன பாணியில சொல்றான் என்று பாருங்க. உங்களுடைய வயலுக்கு நீங்க விரும்பின வழியால போகலாம் என்று சொன்ன ஆயத்துக்கு அப்ப நினைச்சுக்கலாம், ஒத்து முன்னாலும் போகலாம் பின்னாலும் போகலாம் என்று நினைச்சுக்குவானே. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். எச்சரிக்கை, பின்துவாரத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்துவாரத்தில் உடல் உறவு கொள்வது ஹராம். அது தண்ட சொந்த மனைவியா இருந்தாலும் சரியே, யாராயிருந்தாலும் சரியே, பின்துவாரத்தில் உடல் உறவு கொள்வது ஹராம். அப்ப இந்த தீட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப ஆணுக்கு கஷ்டமா இருக்கி முன்துவாரத்தில் உடல் உறவு கொண்டு கொள்ளையும் ஏலா, மார்க்கம் ஹராம் என்று சொல்லுது. பின்துவாரத்தில் உடல் உறவு கொள்ளையும் மேலாது, அதையும் ஹராம் என்று சொல்லுது. அப்ப இவண்ட நிலைமை என்ன? பொறுமை செய்யிட்டு கிடக்குற, பொறுமையும் செய்யிட்டு கிடக்க இயலாதவனா இருக்கான். அப்படி ஒரு கல்யாண வைரவனா இருக்கான்னு வச்சுக்குவோமே. பொறுமையும் செய்யலாம். 5-6 நாளைக்கு என்ன செய்யலாம்? என்ன தெரியுமா? இத பப்ளிக் மீட்டிங்ல பேசலாமா தம்பி? இது நம்மட குடும்பம், வீட்டுக்குள்ள கதைக்கிற மாதிரி நான் கதைக்கேன். தன்னுடைய மனைவியிடம் இவன் சொல்லலாம், உன்னுடைய கையால என்னுடைய ஆண்குறியை பிடித்து இந்திரியத்தை வெளியாக்கு என்று சொல்லலாம். ஆகும், ஹலால். இவருக்கு கஷ்டம் இல்லையே, இப்ப பிரச்சனை இல்லையே. எந்த கல்யாண வைரவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு தீட்டோடு அடிக்கக்கூடிய காலத்தில் பொறுமை செய்யப்பா. பொறுமை செய்ய இயலாத ஒருவனுக்கு சட்டம் என்ன இஸ்லாம் காட்டுகிறது? அவன் தன்னுடைய மனைவியின் கையை கொண்டு அவனுடைய ஆண்குறியை பிடித்து இந்திரியத்தை வெளியாக்க அனுமதி இருக்கிறது. ஆனால் இவர் தன்னுடைய கையை கொண்டு அந்த இந்திரியத்தை வெளிப்படுத்தினாரே, ஆனால் அது ஹராம். ஹராம் அப்படி அப்படி வெளிப்படுத்தினவன் எப்படி வருவான்? கியாமத் நாளையில தந்த கையை கொண்டு வெளிப்படுத்தினானே, அவன் எப்படி வருவானாம்? கியாமத் நாளையில வருவானாம். 2 பாரிசல் தொங்குமான் கையில். சாக்கிரியே, பெரிய சாக்கு, சீனி சாக்கு, சக்கரை சாக்கு, அந்த மாதிரி 2 சாக்கு தொங்குற மாதிரி வருவாராங்கள். ஆக்கெல்லாம் கியாமத் நாளையில என்ன பேரு கையை கொண்டுட்டு வராரு, பெரிய 2 சீனி சாக்கு மாதிரி தொங்கி வருகிறது. அங்க பார்த்தா பொக்கம், ஒரே ஒரு பொக்கம் அந்த பெருசில இருக்குமா கை. ஏன் மார்க்கத்தில் நான் விலக்கி இருந்தேன், நீ கையால செய்யாதே, கையால இந்திரியத்தை வெளிப்படுத்தாது என்று நீ செஞ்சியலவா, இதுக்குரிய தண்டனை இதுதான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு பொக்கம் தான், 2-3 பொக்கம் இல்லாட்டி ஆயிரக்கணக்கான பொக்கம் பண்ணிச்சுக்காதங்க, ஒரே ஒரு பொக்கம் அந்த சைஸுக்கு பெருசாரிக்கும் கொண்டு விட்டு வருவாராங்க. கியாமத் நாளையில மத்தாக்கள் பார்த்து போட்டு ஆசாமி இன்னாருதான் என்பதை புரிந்து கொள்வார்களாம். ஆகையினால அவர் என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய கையினால் வெளிப்படுத்தக்கூடாது. மனைவியிடம் கொடுத்து அவருடைய கையினால் வெளிப்படுத்துவதற்கு சட்டம் இருக்கிறது. அது ஆகும், அவர் செய்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியா இல்லையா? அந்த ஆள் வெக்கப்படாம என்ன செஞ்சான், என்கிட்ட கேட்டான். நான் பாராட்டி விட்டு இந்த அதீதையும் சொல்லி காட்டி இந்த விவரத்தையும் அவரிடத்திலே நான் சொல்லியிருந்தேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உடலுறவோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அது எந்த ஆலிமும் என்ன செய்ய மாட்டான், பகிரங்கமா பேச மாட்டான். மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஓதுற மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், சட்டத்தை அக்குவராக ஆணிவராக புட்டு புட்டு நாங்கள் சொல்லி காட்டுவோம். அப்படித்தான் கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கின்றன சட்டங்கள். ஆனால் இப்படியான சட்டங்களை நீங்கள் போய் கேட்டுக்கொள்வதற்கும் விற்கப்படுவீர்கள். எனவே இப்படியான ஜும்மாவுக்கு பிறகு
குறிப்பிட்டு சிலர் கூடி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போன்ற தௌஹீதுவாதிகள் இருக்கக்கூடிய இடத்திலே இதை உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். இதை தொடர்ந்தும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை நான் தொட்டால் நேரம் நீண்டுவிடும். எனவே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.